ஒரு கிராமம். அதிகாலை நேரம். மண் வாசனை காற்றில் கலந்திருக்கிறது. அந்த கிராமத்தில் அரவிந்த் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். படிப்பு முடிஞ்சது, வேலை இல்லை மனதில், குழப்பம் மட்டும் நிறைய. ஒரு நாள் அவன் தந்தையிடம் சொன்னான், அப்பா, எல்லாரும் முன்னேறிட்டாங்க, நான் மட்டும் வாழ்க்கையிலே நின்னு போயிட்டேன். தந்தை சிரித்தார். அரவிந்தை அருகில் அழைத்தார். மகனே, வாழ்க்கை நம்மை நிறுத்தவில்லை, நாம் தான் வாழ்க்கையை விட்டு விடுறோம். அன்று காலை தந்தை அரவிந்துக்கு ஒரு பழைய மூடிய பானை கொடுத்தார். இதை கொண்டு ஊருக்குள் ஒரு சுற்று போய் வா. ஒரே ஒரு விதி, பானையை திறக்கக்கூடாது. அரவிந்துக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் எதுவும் கேட்காமல் பானையை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். சாலை வெறிச்சோடி இருந்தது. சிலர் அவனை விசித்திரமாக பார்த்தார்கள், சிலர் சிரித்தார்கள். வேலை இல்லாதவன் பானையை கொண்டு என்ன நாடகம்? அரவிந்தின் மனம் கசந்தது. ஆனால் தந்தையின் வார்த்தை நினைவுக்கு வந்தது. பாதையில் கவனம் வைத்தால் பதில் கிடைக்கும். அவர் தொடர்ந்து நடந்தார். சற்று தூரம் சென்றபோது ஒரு முதியவர் சாலையோரத்தில் சோர்வாக உட்கார்ந்திருந்தார். குரல் கம்பீரமாக இல்லை. தண்ணீர், கொஞ்சம் தண்ணீர். அரவிந்த் நின்றார். பானையை பார்த்தார். திறக்கக்கூடாது என்ற தந்தையின் விதி நினைவுக்கு வந்தது. ஒரு நொடி தயக்கம் பின் அவர் பானையை திறந்தான். முதியவருக்கு தண்ணீர் கொடுத்தான். முதியவர் தண்ணீர் குடித்து அரவிந்தை பார்த்து சொன்னார், மகனே, நீ வெறும் தண்ணீர் கொடுக்கல, மனிதத்துவம் கொடுத்திருக்க. அந்த வார்த்தைகள் அரவிந்தின் மனதை உள்ளுக்குள்ளே அசைத்தது. அரவிந்த் மீண்டும் பானையை மூடி வீட்டுக்கு திரும்பினான். தந்தை வாசலிலேயே காத்திருந்தார். பானையை திறந்தாயா? அரவிந்த் தலை குனிந்தான். ஆமாப்பா, நான் தோற்றுட்டேன் போல. தந்தை சிரித்தார். மிக நிம்மதியாக. இல்லை மகனே, நீதான் வென்றாய். அரவிந்த் அதிர்ந்தான். எப்படி அப்பா? தந்தை மெதுவாக சொன்னார், இந்த பானை உன் வாழ்க்கை மாதிரி. பயம், விதி, கட்டுப்பாடு எல்லாம் அதை மூடி வைத்திருக்கும். ஆனால் ஒருவன் கஷ்டத்தில் இருக்கும் போது அதை உடைத்து உதவினால் அதுதான் உண்மையான வெற்றி. அரவிந்தின் கண்கள் நனைந்தது. அப்பா, நான் வேலை இல்லாதவன் தானே? தந்தை அவன் தோளில் கை வைத்தார். இல்லை, இன்று நீ மனிதனாக வெற்றி பெற்றாய். வேலை நாளை வரும். மனிதத்துவம் இருந்தால் வாழ்க்கை உன்னை தேடி வரும். அன்று முதல் அரவிந்தின் பார்வை மாறியது. வேலை கிடைக்கவில்லை என்றாலும் அவர் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. சில மாதங்களில் அவர் வாழ்க்கையே மாறியது. ஏனெனில் அவர் புரிந்து கொண்டார்,